கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அமேன். தாவீது இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 3வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தன்னுடைய சொந்த குமாரனிடமிருந்து தன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்வதற்காக தாவீது தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து தாவீது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான வார்த்தையை சொன்னது மட்டுமல்லாமல், இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவருக்கு செய்து என்ன செய்தார்? எல்லா சத்துருக்களின் கைக்கும் தாவீதை விலக்கி விடுவித்தார். பாருங்களேன், அதுக்கு முன்னாடி 2 வசனம் அவருடைய பார்வை எப்படியா இருக்கிறதுன்னு பாருங்களேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டு கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சத்துருக்களை பற்றி முதல்ல பேசுகிறார். இவ்வளோ சத்துருக்கள் பெருகியிருக்கிறாங்க ஆண்டவரே, என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். சொல்லி முடித்த அடுத்த 3வது வசனத்திலேயே அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தாவே, அதாவது என்னுடைய சூழ்நிலைகள் இவ்வளோ மோசமாக இருந்தாலும், என்னை சுற்றி இவ்வளவு சத்துருக்கள் பெருகி இருந்தாலும், என் ஆத்துமாவை குறித்து இப்படியாய் தீமையான காரியங்களை பேசி கொண்டிருப்பவர்கள், எனக்கு தீங்கு நினைத்து கொண்டிருப்பவர்கள் என்னை சூழ்ந்து காணப்பட்டாலும் கூட, ஆனாலும் கர்த்தாவே, இதற்கு மத்தியில் நான் இந்த சூழ்நிலைகளை விட, இதை சூழ்ந்து இருக்கிற எதிரிகளை விட நான் உங்களை நோக்கி பார்க்குற இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த நேரத்தில் பார்த்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, நீர் என் கேடகம். இவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் என்னைய பாதுகாக்கிற கேடகம் நீங்கள் தான் ஆண்டவரே. எனக்குள்ளே தங்கியிருக்கிற மகிமை, என்னுடைய மகிமையும் நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த பிரச்சனை மத்தியிலையும் என் தலையை இதே சத்துருக்களுக்கு மத்தியில் உயர்த்துகிறவரும் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த அறிக்கையை செய்கிறார். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற காரியம், நம்ம எவ்வளோ பாதகமான சூழ்நிலையில் காணப்பட்டாலும், எவ்வளோ சத்துருக்கள் மத்தியில் சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள், நமக்கு தீங்கு நினைக்கிறவர்கள் மத்தியில் நாம் காணப்பட்டாலும், நம்முடைய பார்வையானது தாவீதை போல நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, நம்மளை சூழ்ந்து இவ்வளோ பெரிய காரியங்கள் காணப்படுகிறது, இவ்வளோ பெரிய நபர்கள் இந்த மாதிரி சத்துருக்கள் தீங்கு நினைக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தால் கூட நம்மளும் கூட தாவீதை போல, ஆனாலும் கர்த்தாவே, இதெல்லாம் என்னை சுற்றி இருக்குது, ஆனாலும் நீங்கள் ஆண்டவரே என்னுடைய கேடகமாக இருக்கிறீங்க, என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுவீங்க, என்னை நீங்கள் என் பேரை பெருமைப்படுத்துவீங்க, அதே நேரத்தில் என் தலை இதே சத்துருக்களுக்கு மத்தியில் உயர்த்துவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளும் இந்த விசுவாச அறிக்கையிட்டு பாதகமான சூழ்நிலையை பார்க்காமல் கூட இருக்கிற கர்த்தரை பார்த்து நீங்கள் கர்த்தரை இது இப்படி உயர்த்தும் பொழுது இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஏன்னா தாவீது வாழ்க்கையில் இது அப்படியே சம்பவித்தது. அந்த பாதகமான சூழ்நிலையானது அவரை மேற்கொள்ளவில்லை, அவரை சூழ்ந்து நிற்கிற சத்துருக்கள் அவரை மேற்கொள்ளவில்லை, மேற்கொள்ள கர்த்தர் விடவும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கேடகமாய் தாவீதை பாதுகாத்து அவருடைய தலையை சத்துருக்கள் மத்தியில் உயர்த்தினார். அதே போல நாமும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளையும் சூழ்ந்திருக்கிற சத்துருக்களையும் நோக்கி பார்க்காமல் நம்ம கூட இருக்கிற கர்த்தரை நம்ம இப்படி உயர்த்தும் போது நம்மளை நிச்சயமாக கர்த்தர் கேடகமாக இருந்து பாதுகாப்பார். அதே நேரத்தில் அதே சத்துருக்கள் மத்தியில் அதே பாதகமான சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே இப்படிப்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலைகளின் வழியாக சத்துருக்கள் மத்தியில் தீங்கு நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இசப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீராக. அதே இடத்துல நீர் உம்முடைய பிள்ளைகளை கேடகமாய் சூழ்ந்து கொண்டு எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவீராக, தலைகளை உயர்த்துவீராக. பெரிய காரியங்களை செய்து உமது பிள்ளைகளுடைய நாமத்தை ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரை பெருமைப்படுத்துவீராக. நீர் அவர்களோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.